ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி அடை தோசை மாவு அரைக்க போகிறேன் அப்படிங்கிற ரெசிபி தான் இது. நான் என்னெல்லாம் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு, சிறுபருப்பு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுப்பேன். என்னோடய கைக்கு கிளாஸ் அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. வெந்தயம், சோம்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு. இது ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம் இதுவே. அதாவது நான் 2 பேருக்கு தான் வச்சுருக்கேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கி நைட்டு சுட்டுட்டு மறுநாள் காலையிலேயே நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 4 ஹவர் ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஊறினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, அதனால தான் நான் போடலை. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுனா அடை தோசை ரெடி ஆயிரும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு தேங்காய், உடச்ச கடலை, பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் அதிகமாக போட மாட்டேன். உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கருவேப்பிலை, கடுகு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.